நீங்க உங்க வாழ்க்கைய அமைதியாவும், எளிமையாவும் வாழ ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ப ஜப்பானியர்கள் பயன்படுத்துற இந்த மினிமலிஸ்ட் ஹேபிட்ஸ் அப்படின்ற 7 விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். இந்த 7 விஷயத்த ஃபாலோ பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ஜப்பானியர்கள் பெரும்பாலும் மினிமலிஸ்ட்டா தான் இருப்பாங்க. இந்த 7 ஹேபிட் தான் அவங்களோட வாழ்க்கையில அமைதியையும், எளிமையா இவங்க வாழறதுக்கும் காரணமா இருக்கு. அந்த 7 விஷயம் என்னன்னு பார்ப்போமா? முதல்ல தன்ஷரி. தன்ஷரினா தேவையற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து தூக்கி போடுறது. நம்ப நெறைய பேரு தேவையே இல்லாம வேற ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, நம்ம பார்த்ததெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி நம்ம வீட்டையே அடைச்சு வச்சிருப்போம். ஸோ நமக்கு தேவையில்லாத பொருள எல்லாத்தையும் நம்ம வீட்ல இருந்து தூக்கி எறியறது. இதுதான் அவங்க முதல்ல பயன்படுத்துற அந்த மினிமலிஸ்ட் ஹேபிட். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இச்சிகோ இச்சி ஏ. அதாவது ஒவ்வொரு தருணத்தையும் அவங்க ரொம்ப ஆழமா அனுபவிப்பாங்களாம். இன்னைக்கு இருக்கிற நொடி நான் அடுத்த செகண்ட் இருக்காது. ஸோ ஒவ்வொரு தருணத்தையும் அவங்க வந்து ஆழமா அனுபவிப்பாங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து கெய்சன். கெய்சன்னா என்னன்னா, தினமும் 1% ஆச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு வந்து முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பார்த்து, அட்லீஸ்ட் தினமும் 1% ஆச்சு முன்னேற்றம் அவங்க வாழ்க்கையில அவங்க அத கடைபிடிப்பாங்களாம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து எப்பவுமே அவங்க எளிய ஆடைகள மட்டும் தான் வச்சிருப்பாங்களாம். ஆடம்பரமான ஆடைகள ஆடைகளுக்காக ஆடம்பரமான ஆடைகளுக்காக அதிகமா அவங்க வந்து செலவு பண்ணவே மாட்டாங்களாம். எப்பவுமே அவங்க கிட்ட எளிமையான ஆடைகள் மட்டும் தான் வச்சிருப்பாங்களாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு கல்யாணத்துக்கு எடுக்கிறதுனா இருந்தாலும் கூட 1,00,000 சாரி, 50,000 சாரி, நார்மலா அடுத்தவங்களோட கல்யாணத்துக்கு கூட நம்ம ஒரு 5 to 10,000 வரைக்கும் நம்ம ஒரு ட்ரெஸ்ஸ வாங்கி வேர் பண்ணிட்டு போறோம். ஸோ எப்பவுமே வந்து ஆடைகள்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து காலை சுத்தம். அதாவது நம்ம எல்லாருமே காலையில எழுந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ண மாட்டோம். எழுந்து குளிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைய பார்ப்போம். ஆனா அவங்க அப்படி கிடையாதாம். காலையில எழுந்த உடனே முதல்ல அவங்க அவங்கள சுத்தி இருக்க அவங்க வீட்டையும், அவங்க சுற்றுப்புறத்தையும் முதல்ல சுத்தமா வச்சுப்பாங்களாம். எதனாலனா அவங்க நம்புறாங்க. அதாவது நம்மள சுத்தி இருக்க இடம் சுத்தமா இருந்தா தான் நம்மளோட மனமும் சுத்தமா இருக்கு அப்படின்ற விஷயத்த அவங்க அதிகமா பிலீவ் பண்றாங்களாம். அண்ட் சிக்ஸ்த் ஒன் வந்து டிஜிட்டல் எளிமை. அதாவது அவங்க இந்த ஃபோனு, இந்த டிஜிட்டலா யூஸ் பண்ற எல்லா திங்ஸுமே அவங்க எதுக்கு தேவைப்படுமோ அதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நம்மள மாதிரி சும்மாவே எனி டைம் ஃபோன் பார்த்துட்டு ஃபோனே இருக்க மாட்டாங்களாம். தேவைக்கு மட்டும் தான் அவங்க டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். அண்ட் செவன்த் ஒன் வந்து அமைதிய அதிகமா அவங்க விரும்புவாங்களாம். ஏன்னா அமைதியா இருக்கும்போது மட்டும் தான் நம்மளோட உள்ளம் வந்து தெளிவா இருக்குமாம். எந்த ஒரு விஷயம்